ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விபோட்டி தமிழ். புதன் 2 முறை ராசியை மாற்றப் போவதால இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறதா கணிக்கப்பட்டிருக்குங்க. வரப்போகிற ஜூன் மாதத்துல பேச்சாற்றல், அறிவு மற்றும் வணிகத்தின் கிரகமான புதன் ஒரு சக்தி வாய்ந்த இரட்டை பயிற்சியை உருவாக்க போறாரு. முதல்ல அது ஆளும் ராசியான மீனத்திற்கு நுழைந்து பின் கடகத்திற்கு செல்றாரு. ஜூன் 2025 புதன் இந்த இரட்டை பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலத்தை கொண்டு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இது அவர்களோட தொழில், நிதி வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட உறவுகள்ல கணிசமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். வேகமான இயக்கம் மற்றும் புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்ற புதன் ஜூன் 6ஆம் தேதி 2025 அன்று காலை 9:15 மணிக்கு தனது சொந்த ராசியான மிதுன ராசியில பெயர்ச்சி அடைகிறாரு. இதைத் தொடர்ந்து ஜூன் 22, 2025 அன்று இரவு 9:17 மணிக்கு கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த இரட்டை பெயர்ச்சியால பாத்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு விதிவிலக்கான நன்மைகளை அனுபவிப்பார்கள். அதே நேரத்துல சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஜூன் மாதத்துல புதனின் இந்த இரட்டை பெயர்ச்சியால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் ராசிகள் என்ன அப்படின்றத இந்த முழு காணொலியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக துலாம். ஜூன் மாதத்துல நடைபெறும் புதனின் இரட்டை பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை தரப்போகிறது. புதன் அவர்களோட அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் வீட்டுக்கு நகர்வதால இது தொழில் வாய்ப்பினையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடும். இந்த காலகட்டத்தில் உள்நாடு மற்றும் சர்வதேச பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாத்தியமாகும். இது நேர்மறையான பலன்களை உங்களுக்கு தரும். வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த நேரத்தில் அதிக வாய்ப்புகளை பெறலாம். குடும்ப உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளை அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் வணிக வியாபாரிகள் பெரிய லாபம் சம்பாதிக்கலாம். மொத்தத்துல இந்த பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக அமையும். இரண்டாவதாக கன்னி. ஜூன் மாதத்துல நடக்கும் புதனின் இரட்டை பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டத்தை அளிக்க போகுது. புதன் அவர்களோட வருமானம், தொழில் மற்றும் வணிக வீட்டின் வழியாக செல்வதால இவர்களோட தொழில் வாழ்க்கை முன்னேற்றம், வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். இந்த காலகட்டத்துல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் தொழில முன்னேற்றம் ஏற்படலாம். அதே நேரத்துல வியாபாரிகள் நேர்மறையான முன்னேற்றங்கள் மற்றும் நிதி ஆதாயங்கள் எதிர்பார்க்கப்படலாங்க. இவர்களோட பொருளாதார நிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரக்கூடும். மேலும் இவர்கள் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இது வணிகம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள்ல சிறந்த முடிவுகளை எடுக்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா மீனம். புதனின் இந்த இரட்டை பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி அளிக்க போகுது. புதன் அவர்கள் ராசியில 4வது மற்றும் 5வது வீடுகளின் வழியாக செல்வதால் அதன் பொருள், வசதி மற்றும் செழிப்பான வாய்ப்புகளை தருதுங்க. புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு அவர்களுக்கு நிதிநிலை மேம்படுத்தி கொடுக்கும். மேலும் காலத்துக்கு ஏற்றாற் போல இவர்களோட நிலை மாறும். குழந்தைகள் தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெறுவார்கள். இது அவர்களோட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை அதிகரிக்கும். காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த கட்டம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது அன்பு மற்றும் தோழமைக்கு ஒரு நிறைவான நேரமாக இருக்கும். நிதி ரீதியா பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஆதாயங்கள் அவர்களை தேடி வரும். இது அவர்களோட சேமிப்பை அதிகரிக்கும் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். மொத்தத்துல இது அவர்களுக்கு வசந்த காலமாக இருக்கும். புதனோட இரட்டை பயிற்சியின் காரணமா இந்த 3 ராசிக்காரர்கள் தாங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமலையில நினைய போறாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த ராசியில உங்க ராசி இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.